பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு வாரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நமக்கு புதிய ஆயுள் நாளை ஆசீர்வாதமாய் கூட்டி கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் நம்மை நினைவில் கொண்டபடியினால்தான் நாம் எல்லோரும் அழகாக உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட தேவனை நம்மோடு கூட வைத்திருக்கும் போது எதை பற்றியும் கவலைப்படாமல் கம்பீரமாய் நடப்போம். திட இருதயத்தோடு இருப்போம். தேவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சொல்லுவோம். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால், நம்மை ஆச்சரியப்படுத்தும் தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளில் இறைவன் நம்மை ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நடத்தப் போகின்றார். அதைத்தான் நம்மோடு கூட இந்த வார்த்தையில் இறைவன் இடைப்பட போகின்றார். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி திருப்பாடல் அதிகாரம் 68 இறைவார்த்தை 1, 2 மற்றும் 3. கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள், அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர். புகை அடித்து செல்லப்படுவது போல அடித்து செல்லப்படுவர். நெருப்பு முன் மெழுகு உருகுவது போல கடவுள் முன் பொல்லார் அழிந்தொழிவர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். அன்பார்ந்தவர்களே, மிக அருமையான வார்த்தையை ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கின்றார். இந்த வார்த்தையையும் இந்த வார்த்தையில் வரக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் நாம் எதனோடு கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். முதலாவதாக, கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள், அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர். இந்த நாளில் யார் இப்படியாக சிதறடிக்கப்பட போகின்றார்கள்? நேர்மையாளரை குறித்து தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த வசனம் அவர் பட்சமாய் அவருடைய காரியத்தில் அவருக்கு உகந்ததொரு வாழக்கூடிய நேர்மையாளருக்குத்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கின்றார். கடவுளை உங்கள் சார்பாய் எழுந்து செயல்பட போகின்றாராம். இதோ இந்த நாளில் நேர்மையாளரை எதிர்க்கக்கூடியவனை, அவனை எதிர்த்து செயல்படக்கூடியவனை அவர்களை சிதறடிக்கப் போகின்றார். அவர்கள் ஆண்டவரின் முன்னிலையில் இருந்து ஓடி போவார்கள். புகை அடித்து செல்வது போல அவர்கள் அடித்து செல்லப்படுவர். நெருப்பு முன் ஒரு மெழுகு எவ்வாறு உருகுகிறதோ அதுபோல இந்த மக்கள், அதாவது உங்களுக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய மனித வல்லமை அல்லது சத்ருவின் கிரியைகள் எதுவாக இருந்தாலும் இவைகள் இந்த நாளில் அழிந்து போகும். அது எப்படி அழிந்து போகுமாம்? ஒரு மெழுகு நெருப்பு முன் எவ்வாறு உருகுகின்றதோ அதுபோல செயலற்று தன் உருவம் இழந்து அழிந்து போகின்றதாம். அப்படியாக இறைவன் எழுந்தருளி தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன் பட்சமாய் தனக்கென்று அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்காக அவரே யுத்தம் செய்கிறாராம். இந்த நிகழ்வு, இந்த வசனம் நமக்கு ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துகின்றது. இதோ தேவ தூதர் சங்காரம் செய்ய வரும்போது இஸ்ரவேல் வீட்டாருக்கும் எகிப்தின் வீட்டாருக்கும் இறைவன் ஒரு வித்தியாசத்தை வைத்திருந்தார். இந்த இடத்தில் நாம் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டில் எல்லாம் ஆண்டவருடைய இரத்த முத்திரை போடப்பட்டு இருந்தது. அவர்களுடைய வீட்டில் அது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எகிப்தியருடைய வீடுகளிலோ அலறல் சத்தமும் ஓலமிடும் சத்தமும் கேட்கும்போது அது அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்தது. இந்த 2 நிகழ்வுமே ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதிர்ச்சியான சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல நாம் அந்த இடத்தில் காப்பாற்றப்பட்டு பிரித்தெடுக்க இருப்பது ஆச்சரியத்தக்க விதமாகவும் இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நேரம் எப்படி அவர்களுக்கு இருந்திருக்கும்? தங்களுடைய வீட்டில் எந்த அழிவும் கிடையாது, எந்த நாசமும் கிடையாது. ஆனால் பக்கத்து வீட்டிலோ எதிர் வீட்டிலிருந்து அழுகை சத்தமும் ஓல சத்தமும் கேட்கும் போது ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன நடக்கின்றது? ஆனால் நம்முடைய வீட்டில் எந்த சேதமும் இல்லையே. ஆங்காங்கே புலம்பல் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. அந்த சத்தத்தை கேட்கும் போது அவர்களுக்கு
அவர்களுக்கு அது அதிர்ச்சி தரக்கூடியதா இருந்தது. ஆனால் அவர்களுடைய வாழ்விலும் அவர்களுடைய வீட்டிலோ ஒரு சேதாரமும் இல்லாதபடி சங்கார தூதன் அவர்களை கடந்து சென்ற போது அவர்களுக்கு அது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த வாரம் நமக்கு கொடுத்த தலைப்பே நம்மை ஆச்சரியப்படுத்தும் தேவன். ஆண்டவர் நம்மை எதிர்த்து செயல்படக்கூடியவர்களை அவர் சிதறடிக்க செய்வேன் என்று சொல்லுகின்றார். அவர் முன்னிலையில் இருந்து அவர்கள் ஓடி போவார்கள் என்று சொல்லுகின்றார். காற்றடித்து செல்வது போல இவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று சொல்லுகின்றார். அதே போல ஒரு மெழுகு உருகி கரைவது போல இவர்கள் செயலற்று கரைந்து போவார்கள் என்று ஆண்டவர் திட்டவட்டமாக இந்த வசனத்தில் நம்மோடு இடைப்படுகின்றார். இதை பார்க்கக்கூடியவர்கள், இதை கேட்கக்கூடிய நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர். ஆண்டவர் முன்னிலையில் அவர்கள் ஆர்ப்பரிப்பர். இதோ என் தேவன் எனக்கு மாபெரும் செயல் செய்துள்ளார். இதோ என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படுத்தும் காரியங்களை செய்திருக்கின்றார். எல்லா இடத்தில் சேதம் இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் சேதமில்லை. அநேக இடத்தில் எதிர்ப்புகள் இருந்தாலும் என் வாழ்வில் எதிரிகள் கிடையாது. ஏனென்றால் என் பட்சமா என் தேவனே எழுந்து செயலாற்றுகின்றார். எனக்காக அவரே யுத்த வீரராய் செயல்படுகின்றார் என்று இதோ நேர்மையாளர் ஆண்டவர் செய்கின்ற செயல்களை பார்த்து ஆர்ப்பரிக்கின்றனர். பிரியமானவர்களே, இதோ இறைவன் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். உனக்கு இன்றைக்கு அநேக எதிர்ப்புகள் இருக்கின்றது. நடக்காதபடி காரியங்கள் தடைப்பட்டு இருக்கின்றது. சுகவீனம் இருக்கின்றது. பொருளாதார தேவைகள் இருக்கின்றது. இதெல்லாம் உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதோ நான் எழுந்தருளி உன் பட்சமாய் செயலாற்ற போகிறேன். அவர்களை முறியடிக்க போகின்றேன். மெழுகு போல அவர்கள் கரைந்து போவார்கள், செயலற்று போவார்கள். இந்த நாளில் உனக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று எழும்பி நிற்கிற ஆயுதங்கள் புகையடித்து செல்வது போல அவர்கள் அடித்து செல்லப்படுவர். இப்படி ஒன்றுமில்லாதபடி, கண்கள் காணாதபடியும் காதுகள் கேளாதபடியும் இந்த எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாதபடி மறைந்து போக போகின்றது. அப்படியா இறைவன் நமக்காக எழும்பி செயலாற்ற போகின்றார், ஆச்சரியப்படுத்த போகின்றார். உதாரணத்துக்கு, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் அல்லது நம்முடைய குடும்பத்தில் யாராவது நம்மை எதிர்த்து கொண்டே இருந்தால், நம்மை காயப்படுத்தி கொண்டே இருந்தால், நம்முடைய வளர்ச்சிக்கோ அல்லது நமது குடும்பத்திற்கோ அல்லது நமக்கோ விரோதமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருந்தால், ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் எழுந்து செயலாற்ற போகிறேன் உன் பட்சமா இருந்து. இதோ அவர்கள் காற்றடித்து, அவர்கள் புகையடித்து செல்வது போல அடித்து செல்லப்படுவர். இதோ அவர்கள் செயலற்று போவர். மெழுகு கரைவது போல கரைந்து போவர் என்று ஆண்டவர் கூறுகின்றார். நீங்கள் இந்த நாட்களில் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள்? ஏன் என்னை இவர்கள் எதிர்க்கின்றார்கள்? ஏன் இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கின்றது? நான் எந்த தீங்கும் செய்யவில்லையே என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்து, உன் பிள்ளையுடைய காரியமாக இருக்கலாம், உன் கணவனை பற்றி இருக்கலாம், உன் வேலையாக இருக்கலாம், உன் உடல் சுகவீனமாக இருக்கலாம், உன் உறவினராக இருக்கலாம், நெருக்கமானவர்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் இறைவன் எழுந்து நான் செயலாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஒன்றுமில்லாமல் அவர்கள் கண்களுக்கு மறைவாய் போய்விடுவர். உனக்கு விரோதமாக எழும்பப்படுகின்ற ஆயுதம் வாய்க்காதே போகுமென்ற ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் செயலாற்ற போகின்றார். அது யாராக இருந்தாலும் இறைவன் பாராபட்சம் பார்க்காதபடிக்கு செயல்படக்கூடிய யுத்த வீரராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அவர்கள் முறியடிக்கப்படும் போது நீங்களோ மகிழ்ந்து களி கூறுவீர்கள். ஆண்டவருடைய முன்னிலையில் தேவனை ஆராதித்து ஆர்ப்பரித்து நீங்கள் பாடுவீர்கள், மகிழ்ச்சி கொள்வீர்கள். இப்படியாக வசனம் சொல்லுகின்றது. இந்த வாரத்தில் இறைவன் உங்களுக்காக எனக்காக எழும்பி செயலாற்ற போகின்றார். இதுவரை நாம் கண்டது வேறு, இனிமேல் காணப்போவது வேறாக இருக்கும். தேவன் இறங்கி நமக்காக பாளையம் இறங்க போகின்றார். யுத்த வீரராக செயலாற்ற போகின்றார். நீதி விசாரிக்க போகின்றார்.
தடைகளை உடைக்கப் போகின்றார். எந்தெந்த காரியத்தில் எப்படி அவர் செயல்பட வேண்டுமோ அப்படியாக செயல்படுத்தி நம்முடைய வாழ்வில் மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்த போகின்றார். இறைவனை மட்டும் நம்புவோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆமேன் என்று நிறைவேறுவதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா. அன்பே உருவான இறைவா, அருமையான வார்த்தையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ நீர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடியவராய் இருக்கிறீர். எங்களை இந்த நாட்களில் ஆச்சரியப்படுத்தத்தக்க விதத்தில் நீர் நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பலருடைய கண்களுக்கு இதோ இந்த நாட்களில் நீர் எங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்க போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தோல்விதான் என்று நினைத்த இடத்தில் தேவன் ஜெயமாக முடித்து கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். துயரம்தான் என்று நினைக்கக்கூடிய காரியத்தில் இறைவன் அதை மகிழ்ச்சியாய் மாற்றி தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நீர் உண்மையும் உத்தமுமாய் இந்த நேரத்தில் எங்களுக்காக செயல்பட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.